ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் கைட் மினி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் நேவிலேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சீனியர் செக்யூரிட்டி ரெக்ரூட் மெடிக்கல் அசிஸ்டன்ட் கோர்ஸுக்கான 2024 பேட்சுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அன்மேரிட் மெயிலாக வந்து இருக்கணும், இந்தியன் மெயிலாக வந்து இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் +2ல் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். அதாவது நீங்கள் பியூர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் 50% ஆஃப் மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து அபவுட் 21 இயர்ஸ். பே ஸ்கேல் அண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா, டூரிங் ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களுக்கு 14,600 கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு லெவல் த்ரீ போஸ்டிங்கில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 20,000 to 69,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். இதுவே நீங்கள் ப்ரொமோஷனில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,15,000 வரைக்கும் சேலரி கிடைக்கும். டூரிங் ட்ரைனிங் பீரியடில் வந்து உங்களோட புக்கு, ரீடிங் மெட்டீரியல், உங்களோட ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எல்லாமே வந்து அவங்களே வந்து பார்த்துக்குருவாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 75 lakhs இன்சூரன்ஸ் வந்து கிடைக்கிது. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, ஸ்டேஜ் லெவல் 1ல் வந்து உங்களோட 10th +2 மார்க்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. பேஸ் பண்ணி வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2ல் வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அண்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஸ்டேஜ் 2ல் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்து இந்தியா இங்கிலீஷில் வந்து இருக்கும். 100 மார்க்ஸ். இதில் வந்து இங்கிலீஷ், சயின்ஸ் அண்ட் பயாலஜி அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இருக்கும். இதில் டோட்டலாக சப்ஜெக்ட் வந்து 25 மார்க்னு சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 1 hour சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாதவங்க மெடிக்கல் எக்ஸாமினேஷன் எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் வந்து மிலிட்டரி ஹாஸ்பிட்டலில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். அதர் ஹாஸ்பிட்டலோட சர்டிஃபிகேட் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ப்ரீ என்ரோல்மெண்ட் மெடிக்கல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ப்ரீ என்ரோல்மெண்ட் மெடிக்கலில் குவாலிஃபை இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து மிலிட்டரி டாக்டர் தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து ஃபிட்னஸ் வந்து உங்களோட ஹைட் வந்து 157 சென்டிமீட்டரில் இருக்கணும். செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் சென்டிமீட்டரில் வந்து இருக்கணும். விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ட்ரைனிங் வந்து நவம்பர் 2024 ஸ்டார்ட் ஆகுது. இனிஷியல் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா up to 20 years வரைக்கும் இருக்கும். ஆஃப்டர் தட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட என்கேஜ்மெண்ட் வந்துட்டு up to 20 years வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் அப்ளை பண்ண முடியும், ஆஃப்லைனில் பண்ண முடியாது. அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட்டு எல்லாமே வந்து ஒரிஜினலாக வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற சர்டிஃபிகேட்டுக்கும் நீங்கள் நேரில் கொண்டு போகிற சர்டிஃபிகேட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் வந்து ரிஜெக்ட் ஆயிடுவீங்க. ப்ராப்பராக உங்களோட சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 10 KB to 50 KBக்குள்ளே ஃபோட்டோகிராஃப் சைஸ் வந்து இருக்கணும். அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 7th September 2024 to 17th September 2024 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் அப்ளிகேஷன் வந்து கம்மிங் 17th September 2024 அப்ளை பண்ணிக்கோங்க. நேவியில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இது மாதிரி பேராமெடிக்கல் அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.